Hi friends, நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸை கோல்கேட் வச்சு எப்படி புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை எப்படி கோல்கேட் வச்சு புதுசாக மாற்றலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் சென்சிட்டிவ் தான் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கோல்கேட் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டால் போதும். பிள்ளைங்க இருக்காங்கன்னா வீட்டில் நம்ம க்ரையான்ஸோ இல்லை பென்சிலோ ஏதாவது எடுத்து வச்சு இதே மாதிரி கிறுக்கி விட்டுருவாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கோல்கேட் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பிள்ளைங்க இதே மாதிரி கிறுக்கி வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கோல்கேட் இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும், அப்படியே அது அழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்து இதை இப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்தாலே போதும். பெயிண்ட் எதுவுமே போகாது. நார்மலாக நம்ம சுவர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக இருக்குது, இதையும் நீங்கள் இதே மாதிரி ஒருக்கா கூட தொடச்சா போதும். அதே மாதிரி தொடச்சி விட்டீங்கன்னா சூப்பராயிரும். செகண்ட் நான் இதே மாதிரி ஷூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷூவில் சைடில் எல்லாமே அழுக்காக இருக்குது, இங்கே மேலே எல்லாமே அழுக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ கோல்கேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி கோல்கேட் எடுத்துக்கோங்க. கோல்கேட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஷூவில் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி முக்கிக்கோங்க. தண்ணி முக்கிட்டு இதே மாதிரி தொடச்சிங்கன்னா ஷூவோட கலரே சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் மாறுது. ப்ரஷில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி தொடச்சிக்கோங்க. நான் இப்போது எல்லா இடத்துலையுமே கோல்கேட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கான டிஃப்ரெண்ட். இனி நம்ம இதை கொண்டு போய் கழுவி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம ஷூ புதுசாக மாறி இருக்குது, ரொம்பவே ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இது ரொம்பவே பழைய ஷூ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம இதே மாதிரி புதுசாக மாற்றிருக்கோம். வாங்க நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். தேர்டு நம்ம அயன் பாக்ஸ் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது துணி எல்லாமே ஒட்டி இதே மாதிரி பிளாக் கலரில் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்க்ராட்ச், இது கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது. இந்த பிளாக் மட்டுமே ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி ப்ரஷில் கோல்கேட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதுலேயே நல்லா தேய்ச்சிக்கோங்க. அயன் பாக்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆச்சு. இந்த ஸ்க்ராட்ச் எதுவுமே போகாதுன்னு சொன்னேன், அது போகவே இல்லை. இதில் லைட்டாக இருக்குது. இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே உள்ள அயன் பாக்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக போகும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இனி அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் எல்லாம் வேலை பார்க்கும்போது டக்குன்னு நமக்கு பாத்திரங்கள் எல்லாமே நம்ம கையில் சுடுற டைமில் நம்ம அலோவேரா எல்லாம் எடுத்து போட்டோன்னா கை கண்டிப்பாக தடிமன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டைமில் இந்த கோல்கேட்டை கடகடன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கையில் எந்த காயுமே இருக்காது. ஸோ இதை ஒரு டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனெல்லாம் கழுவும் போது கழுவி முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ தான் சோப்பெல்லாம் போட்டு இல்லை ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு நம்ம கையை க்ளீன் பண்ணாலுமே ஒரு நாட்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோல்கேட்டை எடுத்து நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நீங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் அப்பப்போ ட்ரை பண்ணுறது நான் அப்பப்போ பண்ணுறது தான். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகம் பார்க்க கண்ணாடியில் தூசு படிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம துணி வச்சோ தண்ணி வச்சோ தொடச்சோனாலும் அது கிளியராக போகாது, அங்கங்கேயே லைட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம கோல்கேட் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். ஸோ அடுத்த டிப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னா, நம்ம வாஷ் பேஷனோட டேப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இதில் கோல்கேட் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க.
5 minutes ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்தையுமே தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவிடலாம். நம்ம இப்போ எல்லா இடமே தேய்ச்சாச்சு. இனி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ புதிய டேப்பு மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.